வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ரொம்ப நாளாக இந்த வாட்டர் ஸ்டாக்னன்ட் வந்து இங்கேயே இருக்குது. அது ஏன் இருக்குன்னு லைக் எப்போல்லாம் மழை பெய்தோ இல்லை ஸ்னோ மெல்ட் ஆகுதோ இங்கேயே அந்த வாட்டர் ஸ்டாக்னன்ட் இருக்குது. இதுக்கு வந்து கேல்கரி சிட்டிக்கு ரீச் அவுட் பண்ணுமா இல்லை சிட்டின்னு அந்த கம்யூனிட்டி அந்த குரூப்புக்கு ரீச் அவுட் பண்ணுமா எனக்கு தெரியல. ஸோ ஐ தாட் ஓகே லெட் மீ கிவ் இட் ஷார்ட் அண்ட் கம்யூனிட்டி பீப்புளுக்கு ரீச் அவுட் பண்ணலாம் டு அண்டர்ஸ்டாண்ட் இது ஏன் அப்படி ஸ்டாண்டர்ட் ஆகுது. ஏன்னா இது போன வருஷம்லாம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை இதெல்லாம் லைக் லாஸ்ட் இயர் அந்த சம்மரில் வந்து என் கார் வந்து மாட்டிக்கிச்சு. ஏன்னா உங்கள் ரோடு வந்து நல்ல ரோடை வந்து இது பண்ணி சரி பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பிச்சிருக்கு இந்த வாட்டர் ஸ்டாக்னர். ஸோ ரோடு வந்து லெவல் வந்து சரியாக போடல, பக்கத்தில் தான் ட்ரைனேஜ் இருக்குது, பட் அந்த வாட்டர் ஃப்ளோ ஆக மாட்டேங்குது. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து நான் அவங்களுக்கு மெயில் போட்டேன் அண்ட் அவங்க வந்து உடனே வந்து ரிப்ளை பண்ணாங்க தட் எஸ் பிக்கில் அனுப்ப சொன்னாங்க. அண்ட் அதெல்லாம் அனுப்பிச்சேன். ஸோ அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க ஓகே இது இந்த வருஷம் இந்த மாதிரி என்னென்ன இடம்லாம் அவங்க நோட் பண்ணிவிட்டு அதெல்லாம் சரி பண்ணுறது ஆல்ரெடி உங்கள் பிளானில் இருக்குது. ஸோ ப்ராப்பர் சம்மர் வந்ததுக்கப்புறம் தட் வில் ஹேப்பன். ஸோ இந்த வருஷமும் இந்த இது இருக்கும். தே வில் பி அகெயின் வண்டி நோட்டீஸ் கொடுத்துருவாங்க லைக் வண்டி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, வெளில எங்கேயா பார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும். ஸோ நல்ல வேலை இது இன்றைக்கி ரொம்ப நாளாக நோட் பண்ணியிருந்தேன், பட் சமா யாருக்கு ரீச் அவுட் பண்ணணுன்னு தெரியாமல் இருந்தது, இல்லை அதுவே போயிடும்னு. பட் தாட் ஓகே இன்றைக்கி ரீச் அவுட் பண்ணி பார்ப்போம் எப்படி என்ன நடக்குது. ஸோ அதை ரீச் அவுட் பண்ணிடுச்சு. இங்கே வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஐதர் சிட்டி கிட்ட இந்த அப்ரூவல் வாங்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி கம்யூனிட்டி கிட்ட வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய சைட் ஃபென்ஸ் இருக்குல்ல, இங்கே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கேட் இங்கே போடலான்னு இருந்தேன். ஸோ தட் ஆக்சஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலான்னு. பட் அந்த இந்த இதை ரேஸ் பண்ண முடியாதுண்ணா, பிகாஸ் இது கார்னர் லாட்னால அந்த விஷன் மறைக்கிறதுனால இதை ரேஸ் பண்ண முடியாது. அது வந்து அதுக்கும் நான் வந்து பர்மிஷன் வாங்கணும். பட் அதுக்கு கிளியராக அவங்க நோ சொல்லிட்டாங்க. ஸோ இங்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஆப்போசிட் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, ஸோ இவங்களும் வந்து இந்த வாலை வந்து ரேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எஸ் வி ஹேவ் டு அபாய்ட் வித் தட். என்னால் இங்கே ரூல்ஸ் சொல்லுது. ஸோ அதனால் இப்போ என் கேட் வந்து பின்னாடி கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சு. பட் எஸ் இந்த பேஸ்மெண்ட்டில் முடிஞ்சக்கப்புறம் தான் இந்த கேட் போடுவேன். பட் கேட் வந்து இந்த ஸோ கால் குப்பை தட்டி பேஸ்மெண்ட்காக வச்சு இதுக்கப்புறம் அந்த கேட் வரும். ஸோ தட் விச் இஸ் ஈக்குவலன் டு அந்த ஹைட் இருக்குன்னு. ஸோ இது வந்து அப்டேட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே எல்லாருக்கும் தெரியும் தட் கேல்கரியோட ஹெல்த் கேர் வந்து எவ்ரி திங் கவர்ஸ், பட் சர்டன் திங்ஸ் டசன்ட் கவர். அதில் ஒன்று வந்து டென்டல் அண்ட் ஒன்று வந்து ஐ செக்கப். ஸோ ஐக்கு ரிலேட்டட் எது இருந்தாலும் அது வந்து கவர்டு கிடையாது. ஸோ அதனால் இப்போது இன்றைக்கி 2 நாள் முன்னாடி அதித்தி வந்து என் கண்ணாடி உடச்சிட்டா. ஸோ எங்கிட்ட ஸ்பேர் கண்ணாடியும் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு காஸ்கோ ஆப்டிகல்ஸில். ஸோ இன்றைக்கி அங்கே போகிறோம். ஆல்தோ ஹெல்த் கார்டில் எடுத்துன்னு வர சொன்னாங்க. அண்டு இது வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகிடும், பட் அது கவர்மெண்ட் வந்து கவர் பண்ணாது. ஸோ அதனால் இப்போ வந்து அதித்திய டே கேர்லேருந்து பிக் பண்ணிட்டு இங்கேருந்து காஸ்கோ போகிறோம். ஸோ எஸ் டே கேர் வந்து நல்லா போயிட்டுருக்கு அதித்தியோடது. ஆல்மோஸ்ட் நான் 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. சில நாள் வந்து அவள் கொஞ்சம் கிராங்கியாக அந்த மாதிரி இது பண்ணுவாள், ஏன்னா அது எஸ்பெஷலி மண்டேஸ். பட் மற்ற நாள்னால் ஷி வில் பி ஃபைன். ஷி இஸ் என்ஜாயிங் அங்கே. ஸோ இப்போ அங்கே அதித்தியை பிக் பண்ணிட்டு தென் ஐ வில் கோ டு காஸ்கோ. ஸோ அதித்தியும் லாஸ்ட் டைம் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாகவே ஃபஸ்ட்டு ஐ செக்கிங் வந்து ஃப்ரீ. ஸோ இந்த டைமில் பண்ணிக்கோங்க. ஸோ அவளுக்கும் போட்டிருக்கோம். ஸோ எஸ் அவளுக்கு வந்து ஹெல்த் கார்டு எடுத்து வர சொல்லியிருக்காங்க, எங்களுக்குலாம் இன்சூரன்ஸ் கார்டு. ஸோ இன்றைக்கி காஸ்கோவில் அப்பாயின்மெண்ட் அதுக்கு போகிறோம். அது ஆனதுக்கப்புறம் ஐ வில் டெல் யூ த ரேட்ஸ் சார்ஜஸ் அண்ட் ஆல். ஐ செக்கப்க்கு எவ்வளோ, கிளாஸஸ்க்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் கவர் ஆகுது, எவ்வளோ நம்ம அவுட் ஆஃப் பாக்கெட் நம்ம பே பண்ணுறோம் எல்லாம். ஸோ இந்த வீட்டில் அதெல்லாம் இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன் டில் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் ஃபஸ்ட்டு டே கேர் அதித்தியை பிக் பண்ணுறோம் அண்ட் தென் காஸ்கோ. ஸோ காஸ்கோ ஐ செக் முடிஞ்சிச்சு அண்ட் சாமான் வாங்கியாச்சு. ஸோ ஐ செக் வந்து இண்டிவிஜுவல் அடல்ட்க்கு வந்து $150 அண்ட் கிட்க்கு வந்து பிகாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் டாக்டர் வந்து சொன்னதுனால அண்ட் ஆல்பர்ட்டா இதில் கவர் ஆகிறதுனால லைக் வித்
2 இயர்ஸ்க்கு பிலோ அந்த மாதிரி கிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ. அந்த ஐ டெஸ்ட்க்கெலாம் எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ அதிதிக்கு நோ இஷ்யூஸ், எவ்ரி திங் இஸ் குட். எனக்கு வந்து எஸ் பவர் இருக்குது. ஸோ அது வந்து செக் பண்ணிட்டு அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டாங்க, கொடுத்தாங்க. ஸோ பக்கத்துலேயே தான் இந்த ஸ்பெக்டக்கல் ஷாப் லைக் காஸ்கோக்குள்ளேயே. ஸோ அவங்கக்கிட்ட வந்து அதுவும் ஆர்டர் பண்ணியாச்சு. சென்னையில் நான் வந்து ஐ டெஸ்ட் பண்ணும்போது ஐ டோன்ட் நோ விச் இஸ் பெஸ்ட், பிகாஸ் அங்கே வந்து வேறு மாதிரி டெஸ்ட் பண்ணாங்க, லைக் ஆல்மோஸ்ட் சேம். பட் அங்கே வந்து ஐ ட்ராப்லாம் போட்டு நிறையா ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சு அதெல்லாம் பார்த்துக்கப்புறம் தான் இது செக் பண்ணாங்க. பட் இங்கே அது மாதிரி எதுவும் பண்ணல. ஸோ ஐ டோன்ட் நோ வை, மேபி சம் அதர் ரீசன் பற்றி தெரியல. அண்ட் இங்கே என்னென்ன செக் பண்ணாங்கன்னா ஃப்ரண்ட் இது ரெட்டினா ஒரு ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், ப்ரெஷர், ஐ ஆர் ப்ரெஷர், இது 3 செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் நிறைய அட்வான்ஸ் மிஷின்ஸ் இருந்தது. அது வந்து நான் சென்னையில் பார்க்குறேன். நான் சென்னையில் ஐ டெஸ்ட் எடுக்கும்போது இட் வாஸ் 2015-16 அப்போ தான் நான் ஐ டெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பண்ணல. ஸோ இப்போ அங்கேயும் வந்துருக்கலாம் ஆல் தோஸ் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். பட் ஒன் திங் ஐ நோட்டட், ஸோ இந்த நீங்கள் யாராவது ஐ டெஸ்ட் போயிருந்தீங்கன்னா போர்டில் லெட்டர்ஸ் இருக்கும், நம்ம அதை பார்க்கணும். அண்டு சென்னையிலலாம் பார்த்துருக்கேன், லைக் அவங்க மேனுவலாக வந்து இது லென்ஸ் வந்து போடுவாங்க, கண்ணாடியும் ஒரு பிளாக் கலர் யூனோ ஹெவியான ஒரு கண்ணாடி போட்டுட்டு அதில் வந்து லென்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அன்டில் யூ ஃபைண்ட் இட், எப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுது அது. ஸோ தட் அதுலேருந்து அவங்க மெஷர் பண்ணுவாங்க விச் இஸ் யுவர் கரெக்ட் பவர், ரைட். பட் இங்கே வந்து அதுவும் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் யூனோ அது ஒரு அது வந்து அதுவும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மாதிரி ஒரு யூஸ் பண்ணாங்க. ஸோ மஷின் இருந்தது, அது போட்டு விட்டாங்க. அண்ட் டாக்டரோட ஸ்க்ரீன்லேயே அவங்க வந்து டாக்டரோட ஸ்க்ரீன்லேயே அவங்க வந்து அந்த இது பவர் ஆர் யூனோ இந்த டயல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. அண்ட் வி ஜஸ்ட் வாண்ட் டு சே, எங்களை வந்து கேட்குறாங்க, நம்மளை வந்து கேட்குறாங்க லைக் எது வந்து பெட்டராக இருக்குது, லைக் ஃபர்ஸ்ட் வந்தா செகண்ட் வேணா, அது மாதிரி ரெண்டாக பார்த்துட்டு அண்ட் தென் தே கன்க்ளூட் ஓகே நம்மளுக்கு என்ன பவர் இருக்குன்னு. ஸோ அந்த விஷயம் அந்த இது எனக்கு பிடிச்சிருந்தது. லைக் நாட் த மேனுவல். மேபி சென்னையில் இப்போ இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்திருக்கும், ஹூனோஸ், நான் வந்து போகல ரீசெண்டாக. ஸோ அது வந்து பிடிச்சிது. செகண்ட் திங் வந்து அனதர் ஒன் பிக் சேஞ்ச் வந்து எப்போவுமே கண்ணாடி கடையில் போனீங்கன்னா அவங்க கண்ணாடி மாட்டிட்டு தே வில் மெஷர் உங்களோட சென்டர் ஐயோட சென்டர் இது எங்கே, கீழேருந்து எவ்வளோ தூரம், ரைட் லெஃப்ட்லேருந்து எவ்வளோ தூரம், அதெல்லாம் செக் பண்ணிட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன், பட் அது வந்து மார்க் பண்ணக்கப்புறம் தான் அது வந்து லேப்க்கு போயிட்டு அந்த பவர் கிளாஸ்லாம் ரெடி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இங்கே வந்து அதுக்கும் ஒரு பைனாகுலர் மாதிரி ஒரு மிஷின் கொடுக்குறாங்க. வி ஹேவ் டு புட் இன் அவர் ஐஸ் அண்ட் அது வந்து அதுவே மெஷர் பண்ணிடும் வாட் இஸ் த எக்ஸாக்ட் யூனோ லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் டாப் டு பாட்டம் எவ்வளோ எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து அமேசிங்காக இருந்தது. மேபி எஸ் இந்த டெக்னாலஜிலாம் இந்தியாவில் இதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து 2015-16 அந்த டைமில் நான் லாஸ்ட்டாக ஐ செக் பண்ணேன். ஸோ அப்போ இதாக இருந்தது. இப்போ வந்து அப்கிரேட் ஆகிருக்கலாம். பட் ஹூனோஸ் இதோட அட்வான்ஸ் மிஷின்ஸே அங்கே இருந்துக்கலாம். பட் ஸோ அடல்ட்ஸ் வந்து as I said $150. ஸோ என்னோட இன்சூரன்ஸ் வந்து டயட் இது இல்லை, ஸோ கைண்ட் ஆஃப் கேஷ்லெஸ் கிடையாது. ஸோ ஐ ஹவ் டு கிளைம் இட். ஸோ அதுக்கு பில் கொடுத்துட்டாங்க. எனக்கு 150, வைஃப்க்கு 150, அதிதிக்கு நோ சார்ஜஸ். கிளாஸஸ்க்கு வந்து அகெயின் 200 ஸோ 400 கிளாஸஸ்க்கு எடுத்தாங்க அண்ட் $200. அண்ட் அப்ராக்சிமேட்லி டைம் வந்து 2 weeks சொல்லியிருக்காங்க. எனிவே மெயில் வந்துடும். ஸோ இதெல்லாம் இப்போ நாளைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் இன்சூரன்ஸ் இதில். ஸோ அதில் எவ்வளோ ரிபேட் கிடைக்குதுன்னு நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அதாவது இன்சூரன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்களோ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் இது கவர் பண்ணலான்னு இருந்தேன். பிகாஸ் டென்டல் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ டென்டல் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து இது ஐ இதுவும் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டு வந்து இஸ் நாட் கவர்ட் அண்டர் ஆல்பர்ட்டா. இட்ஸ் நாட் கவர்ட் அண்டர் ஆல்பர்ட்டா ஹெல்த் கேர். இது வந்து நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் வச்சு தான் நீங்கள் கிளைம் பண்ணோம். ஸோ தட்ஸ் தேர். ஸோ அதனால நினச்சேன் ஓகே இதை பற்றியும் வீடியோ போட்டுடலாம். ஸோ தட் அப்ராக்ஸ் உங்களுக்கு ரேட் தெரியும் எவ்வளோ ஆகுதுன்னு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வாட் everything was
ஸ்மூத். ஜஸ்ட் அவங்க சொன்னாங்க ரெகுலர் நீங்கள் சிஸ்டமில் ரொம்ப நேரம் உட்காரனால ரெகுலர் திங் எல்லா டாக்டரும் சொல்லுது ரெகுலராக பிரேக் எடுங்க, ரெகுலராக பிளிங்க் பண்ணுங்கள், ஐ ட்ராப்ஸ் போட்டுங்க, ஸோ தட் உங்கள் ஐ ட்ரைஸ் ஆகாது, ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ எல்லா டாக்டரும் அதான் சொல்கிறாங்க, பட் நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். எனிவே அது ட்ரை டு ஃபாலோ. ஸோ ஹைட்ராசன்ஸ் ஐ ட்ராப்ஸ் வந்து எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ரெகுலராக யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் அது வந்து எப்போவுமே பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் யூஸ் இட் அந்த ஐ ட்ராப்பை. பட் அவங்க சொன்னாங்க ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க, லைக் டெய்லியும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, நைட்டு கூட. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதை பற்றி சொல்லலான்னு இருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் மேட் அ ஸ்மால் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், and see you in the next video. Till then, bye bye.